எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான நார்த் இந்தியன் சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து தஹி பல்லா. அதாவது நம்ம வீட்டில் தயிர் வடை எப்படி சாப்பிட்றோமோ இது வந்து அவங்க நார்த் இந்தியாவில் இந்த வடையை செஞ்சு இந்த தயிரில் போட்டு சோக் பண்ணுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் நல்ல டேங்கியாகவும் இருக்கும். இந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான தஹி பல்லா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்த் இந்தியன் ஸ்டைல் தஹி பல்லா செய்ய 200 கிராம் உளுத்தம்பருப்பு நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. நல்லா ஊறின உளுத்தம்பருப்பை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ வேறு போலுக்கு மாற்றிடுங்க. பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ க்ரீமியாக நல்லா திக்காக இருக்குன்னு. இப்போ அரைச்ச மாவில் 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி மாவு நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் வரும். ஸ்டோவில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக மாவு உருண்டைகளை போண்டா மாதிரி எண்ணெயில் போடுங்க. மெதுவாக ஒன்று ஒன்றா உருட்டி போடுங்க. ஒரு தடவை உங்களுக்கு போட்டு எடுக்க 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ஃப்ரை ஆகும். எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டோவ்லேருந்து எடுத்துருங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்த பால்ஸை இந்த தண்ணியில் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் தண்ணியிலே ஊறட்டும். ஒரு பெரிய பவுலில் 4லேருந்து 5 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து தயிரை நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ தண்ணியிலேருந்து இந்த பால்ஸை எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு தயிர் கலவையில் போடுங்க. ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் ஒரு தயிரில் ஊறின பல்லாவை போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி மேலே கொஞ்சம் கிரீன் சட்னி, கொஞ்சம் ஸ்வீட் சட்னி, சிட்டிகை சீரகத்தூள், சிட்டிகை மிளகாய்த்தூள், நறுக்கின கொத்தமல்லியும் தூவி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. நல்ல அருமையான தஹி பல்லா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. எனக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் லைட் ஸ்வீட்னஸ், இந்த டேங்கினஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இது நீங்கள் வந்து வீட்டில் செய்யும்போது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது செஞ்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.